தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்கினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களுடைய இல்ல திருமண விழா மிக சிறப்பாக மதுரையில் சில நாட்களுக்கு முன்பு நடைந்தேறியது. அந்த நிகழ்வுக்கு அந்த அன்னைக்கு வர முடியாத காரணத்தினால் இன்னைக்கு அண்ணனுடைய இல்லத்திற்கு வந்து திருமணமான நம்முடைய பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்தையும் சந்தித்து குடும்ப உறவினர்கள், அவங்களுடைய தாய் குறிப்பாக அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து விட்டு என்னுடைய மகிழ்ச்சியும் அவர்களோடு பகிர்ந்து விட்டு இங்கிருந்து நான் புறப்படுறேன். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க, உங்கள் கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்கிறேன். அண்ணா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கண்ணே. நான் இன்னும் விஜயும் டிவிக்கேவை இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. நான் அடிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் நான் எப்பொழுதுமே என்னுடைய பேச்சை வந்து மாற்றி பேசக்கூடிய ஆள் கிடையாது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள் நான் சொன்ன அதே கருத்தை தான் இன்னைக்கு சொல்கிறேன். அரசியலுக்கு புதியவர்கள் வரணும், எங்களோட ஒருத்தர் கூட்டணி சேரல அப்படிங்கறதுக்காக அப்படியே நான் மாத்தியெல்லாம் பேச மாட்டேன். அவருடைய பாதையில் அவர் போகட்டும். அதே நேரத்தில் இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான பதிலடி நான் கொடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு டிவிக்கேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையா இருக்கும். அதே பிலோ த பெல்ட் நான் போவேன், விஜய் மேலேயே நான் போவேன். அது வேண்டாம். ஒரு நாகரிகமான அரசியல் விஜய் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்னைக்கு நாகரிகமா இருக்கு. இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4 கட்சி மாறி வந்தவங்க அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பிலோ த பெல்ட் போகணும்னு நினைச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு, அதே டிவிகேக்கு, அதே பாணியில், அதே பிலோ த பெல்ட்ல அதை விட சிறப்பான எனக்கு பதில் சொல்ல தெரியும். வேண்டான்னு நினைக்கிறேன். அரசியலுக்கெல்லாம் நாகரிகமா இருக்கட்டும், அவருடைய பாதையில் அவர் போகட்டும், மக்கள் முன்பு அவருடைய கருத்துக்களை வைக்கட்டும். அது ஏற்கனவே நான் சொன்னது போல இவிஎம் மிஷின்ல நம்முடைய தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள், எல்லா தலைவர்கள், எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்கள், தலைவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கட்டும். அது காத்திருப்போம். அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நீங்க சொல்லும் பொழுதே சில பேருக்கு நான் பதில் சொல்ல விரும்பலீங்க. ஏன்னா 2nd லெவல் 3rd லெவல்னு போக ஆரம்பிச்சு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சா இதுக்கு எண்டே இல்லை. அதனால இது ஒரு வார்னிங்கா கூட அவங்க எடுத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்கன்னா, நியூஸ் 24/7 தொலைக்காட்சி நிறுவனம் இன்று காலையில் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ திரு பழனியாண்டி அவர்கள் நேரடியாக அங்கே இருக்கிறாங்க. காவல்துறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த உங்களுடைய கேமரா லைவ் எக்யூப்மெண்ட், அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமை சேதப்படுத்தி இருக்கிறாங்க. நேரடியாக அந்த எம்எல்ஏவே வந்து தாக்குறார். இதைவிட ஒரு கிளியர் கட் ப்ரூஃப் என்ன வேணும்? ஆனால் கரூர் மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகை அறிக்கை முற்றிலும் பொய் என்பது இதிலிருந்தே தெரியுது. அதனால முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் தப்பாக நடத்தக்கூடிய, சட்டத்திற்கு புறம்பாக நடத்தக்கூடிய கல்குவாரி, அதை படம் பிடிக்க செல்லக்கூடிய ஒரு நிருபர், கதிரவன் என்கின்ற நிருபர், அவரை தாக்கியும் இத்தனை காலமா அது வந்து மௌனம். இன்னைக்கு அவங்கெல்லாம் பணம் கேட்டு எங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க, அதனால நாங்க இன்னொரு செக்ஷனை போட்டு இந்த ரிப்போர்ட்டர் தூக்கி உள்ள வைக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவும் செட் பண்றதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும். இதையெல்லாம் முளையிலே கிள்ளி எறியணும். அவருடைய கட்சி எம்எல்ஏவின் மீது அவர் நடவடிக்கை எடுத்தார்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஆனா கடந்த 4.5 ஆண்டுகள்ல பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அதிகமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதே திமுக காரங்க தான். ஒன்னு திமுக காரங்க நிறைய இடத்துல கஞ்சா விட்டு மாற்றாங்க, அல்லது எம்எல்ஏவை போன்றவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி ரிப்போர்ட்டரை தாக்குறாங்க. இதைவிட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு அப்படின்னு படம் பிடித்து காட்டுவதற்கு என்ன வீடியோ வேண்டும் முதலமைச்சர் அவர்களே? உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க, கைது பண்ணுங்க, தூக்கி உள்ள வைங்க. எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே செய்யாம ஒப்புக்கு சப்பானியாக ஒரு காவல்துறையை, கரூர் காவல்துறையை வைத்துக் கொண்டு ஏதோ இந்த குற்றவாளி யார் அப்படின்னா இந்த நிருபர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. அதையும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு. முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வர்றேங்கண்ணே, கேளுங்க. தமிழகத்துல என்டிஏவுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு நயினா நாயந்தர் உட்பட எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் வந்து பாஜக தலைமை அப்படின்ற மாதிரி ஒரு நேத்து நான் பதில் சொல்லியிருந்தேங்கன்னா, அது எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி, எங்களுடைய தலைவர்கள் அவங்க மக்கள் முன்னால எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரு விஜய் அவர்கள் கைத்தட்டு பெறுவதற்காக அவங்க கட்சிக்குள்ள அவர் என்ன வேணாலும் நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு அது அவருக்கு விட்டது. அதனால் தமிழக மக்கள் எல்லோருக்குமே தெரியும் யார் இன்னைக்கு வந்து
முதலமைச்சரா இருக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவரா யார் இருக்கிறாங்க, தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நேற்று காலையில கோயம்புத்தூர்ல சொன்னது போல அந்த அரங்கத்துக்குள் இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களுடைய விசிலுக்காக கைத்தட்டலுக்காக பேசிய பேச்சாக மட்டும்தான் இருந்தோ தவிர ஒரு டெப்தா ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வாக்காளனா எதற்கு நான் உங்களுக்கு ஓட்டு போடணும், எதற்கு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற பேச்சா இல்லை. அதனால அதை கடந்து போய் விடலாங்கண்ணா. திருப்பரங்குன்றத்துல அந்த நீதிமன்ற உத்தரவு